கட்சியின் சார்பில் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்துல்லா, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இதுவரைக்குமாக பேசப்பட்டதில் ஒன்றும் புதிய கருத்துக்கள், அதாவது எதிர்த்தரப்புக்கான ஒரு புதிய கருத்துக்கள் இல்லைனாலும் அதை இன்னும் கொஞ்சம் வீரியத்தோட வலிமையோட சொல்லக்கூடிய ஒரு உரையாக இன்றைய உரை அமைந்திருக்கிறது. மிக குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கும் பாஜகவுக்குமான அந்த கண்டனங்கள் என்பது ரொம்ப கடுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன இதிலிருந்து புரிஞ்சுக்கணும்? சமீபத்தில் இப்போதான் கடுமையான கண்டனத்தை சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. எப்போதுமே பாஜகவை பொறுத்தளவிலும் சரி, அவர்களோடு இணைந்து முன்பு நேரடியாகவும் தற்போது மறைமுகமாகவும் அதிமுக செய்கின்ற அந்த அரசியலையும் சரி, அதை கடுமையாக எதிர்ப்பதிலும் அவர்கள் உறவை அம்பலப்படுத்துவதிலும் ஒருபோதும் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தவறியதே இல்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய பேச்சு அமைந்ததே தவிர, முன்பு அவர்களை மென்மையாக கண்டித்தது போலும் இப்போது ஏதோ அவர்களை வன்மையாக கண்டித்தது போலும் அப்படியான சூழல் அல்ல. தொடரலாம், நீங்க தொடரலாம். தொடர்ச்சியா இதன் தொடர்ச்சியா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இருவருக்குமான உறவு, இவர்கள் இருவருக்குமான அந்த உறவு முன்னாடி வெளிப்படையா இருந்தது, இப்ப அமைதியா இருக்கு. இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட நம்ம எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களால தான் அது நடந்துச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் பின்னாடியே பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிதுரை அவர்கள் மாநிலங்களவையில் ஐ சப்போர்ட் த பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணதை, அந்த காட்சிகளை நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். இது பழைய காலம் அல்ல, பொய் சொல்லிட்டு தப்பிட்டு போகிறதுக்கு பழைய காலம் அல்ல. இது சமூக ஊடக காலம். என்றைக்குமே எந்த ஒரு இடத்திலும் யாரேனும் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தப்பிக்கவே முடியாது. ஆனால் இவர்கள் இன்றும் பழைய காலத்தில் நினைச்சிட்டு ஏதோ மேடையில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போன அந்த எதிர் அரசியலை செய்கின்ற அந்த மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்றாரே தவிர, அந்த மனநிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களும் இருக்கின்றார்களே தவிர, அவர்கள் வாயிலிருந்து உண்மை என்பது ஒருபோதும் வருவதில்லை. அப்படியான ஒரு பொய்யை எதிர்கொள்ளும் போது அதற்கான பதிலை அழுத்தமாகத்தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. இலக்கு 200 அப்படிங்கிறது திமுக கடந்த சில நாட்கள்ல களஆய்வு கூட்டங்கள் தொடங்கின அப்பத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட திமுக நிர்வாகிகளை அல்லது அவர்கள் தொண்டர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தின் போது முதலமைச்சர் முன்வைத்த முழக்கம் தான் அந்த இலக்கு 200 அப்படிங்கிறது. அப்படி ஒரு இலக்கு தொடர்பான விமர்சனங்கள் அல்லது பதிலுக்கு அதிமுக தரப்பிலிருந்தும் அந்த டார்கெட் 200 அப்படின்னு வந்ததற்கு பிறகாக இப்ப 200க்கு மேல் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறதா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா 234 தான் சொல்லணும். ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் 234ன்னு சொன்னால், சில பேர் அதீத தன்னம்பிக்கையில் சொல்கிறதா நினைக்கிறாங்களோ, இல்லைன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் 200 அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 234 வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தான் திமுக இருக்கின்றது. முதலமைச்சர் முக்கியமாக இன்றைக்கு யார் கூட கூட்டணி வச்சிருக்கிறாருன்னா, மற்ற கூட்டணி கட்சிகளை கூட தாய்மாரோட தான் இன்றைக்கு கூட்டணி. நீங்கள் போய் தாய்மார்கள்ட்ட கேளுங்க, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கு தமிழகத்தில் சரிபாதி மக்கள் தொகையில் சரிபாதி மகளிர். இன்றைக்கு ஒட்டுமொத்த மகளிரும் முதல்வரின் பின்னால் இருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையில் தான் அவர் சொல்கின்றார் 200ஐ தாண்டுவோம் என்று. ஒருவேளை தலகணத்தில் சொல்றான்னு யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் 234ன்னு சொல்லாம 200ன்னு சொல்றாரு. இதுதான் யதார்த்தம், இதுதான் இன்றைக்கு கள நிலவரம். நீங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இணைந்து ஒரு மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு முதலமைச்சர், கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் தரப்பில் இருந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நாங்க வெளிக்கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இப்போ புதுசா பாஜகவை எதிர்ப்பது போல எதிர்க்கிறார். 43 மாத காலத்தில் எந்த விஷயத்திற்காக மத்திய அரசை முதலமைச்சர் எதிர்த்தார் அப்படின்னு கேட்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர். அண்ணல் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர்கள் பேசிய போது, நாடாளுமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் போராடிய போது, நாடெங்கிலும் போராட்டம் துவங்குவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்களிலும் திமுக போராட்டத்தை நடத்தியதா இல்லையா? அமித்ஷா என்பவர் பிஜேபி காரா இல்லை வேற கட்சியை சேர்ந்தவரா? இந்தியாவில் எந்த ஊரில் போராட்டம் நடக்கிறது. நாடாளுமன்றத்தில் அத்தனை எதிர்க்கட்சிகளும் போராட்டம் நடத்தியது, நாடாளுமன்ற வாசலில் நடத்தியது, உள்ளே நடத்தியது, எல்லாம் நடத்தியது. தெருவில் நின்று இறங்கி போராடியது திமுக என்ற இயக்கம். அப்ப அமித்ஷான்றவர் பாஜகவை சேர்ந்தவரா இல்ல அதிமுக காரரா? இதற்காக தாண்டி அவர் மத்திய அமைச்சர் இல்லையா? மத்திய அமைச்சர். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? பிஜேபி எதிர்த்து போராடலன்னு நீங்க சொல்றாருன்னு சொல்றீங்களா? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லல, இந்த மாதிரி சொல்றாரு, நாங்க போராடலன்னு சொல்றாருன்னு சொல்றீங்களா? அப்ப தெருவில் இறங்கி 2 நாட்களுக்கு முன்பு கூட போராடினமே. அப்படியானால் அமித்ஷா எந்த கட்சியை சார்ந்தவர்? சகல அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர், நினைச்சவங்க மேல ஈடியை ஏவக்கூடிய, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவார்கள். நேற்று கூட யாரோ ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்.
வட மாநிலத்தில் ஒருவர் எழுதி வைத்துவிட்டு மனைவியோடு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். ஈடி என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாங்க, என் குழந்தைங்களெல்லாம் ராகுல் காந்தியை பார்த்ததுனால இதுக்கு காரணம் இவங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு செத்து போறாரு. அந்த அளவுக்கு தொல்லை தரக்கூடிய ஒருத்தரை எதிர்த்து தெருவெங்கும் போராட்டம் நடத்தியது யார்? இதுதான் அவருக்கு பதில். ஓகே, உங்க முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீகாந்த், இங்க 12 தீர்மானங்கள்ல மிக குறிப்பா மத்திய அரசுக்கும் கோரிக்கை கண்டனங்கள் உள்ளிட்ட தீர்மானங்களும் இருக்கு. அதே நேரத்தில் இங்க பாஜகவோ அதிமுகவோ சேர்ந்து வந்தாலும் சரி அல்லது தனித்தனியாக வந்தாலும் சரி, எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை எல்லாம் தாண்டி 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம், 7வது முறை திமுக ஆட்சி உறுதி அப்படிங்கிற ஒரு சூளுரையை முதலமைச்சர் முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு ஆட்சிக்குன்னு சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம தொலைக்காட்சிக்கு நான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி விவாதங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிற போது மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஊடகவியலாளரா இது எவ்வளவு சிரமமான விஷயம்னு நான் அறிகிறேன். அதனால தொலைக்காட்சிக்கு நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்வருடைய கருத்துக்கு சொல்லும் போது, கட்சியின் தலைவராக அந்த கட்சியின் தொண்டர்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணும். இப்ப மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு ஆர்வமா பேசுறாருன்னா அவங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா அவங்க எல்லாம் மன வருத்தத்துல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டியது அவரோட கடமை. அதனால பேசுறதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால கட்சியின் தலைவரா அதை பண்ணிக்கலாம். ஆனா யதார்த்தம், கள யதார்த்தம் அப்படின்னு பார்க்கணும்னு நம்ம பாத்தீங்கன்னா அந்த நிலைமை இல்லை. தாயை சந்தித்து கேளுங்கிறாங்க. வெள்ளத்துல சிக்கின ஒவ்வொரு தாய்மாரையும் பாருங்க. அவங்க எல்லாம் மிகவும், அதாவது அமைச்சர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். துணை முதல்வர் எங்க தண்ணி இருக்கோ அங்க போக முடியல அவரால். அவங்க எல்லாம் களத்துக்கு போக பயந்துட்டு வேற பக்கமா ஒதுங்கி அமைச்சர் மேல சேறுதளிக்கப்படுகிறது. அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் என்ன அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டா இன்னைக்கு போதையும் மதுவும் இல்லந்தோறும் மது இனிதே பாய்கிறது. ஆனா குடிநீர் கிடைக்க மாட்டேங்குது. ஐநாவரத்துல பாலியல் வன்கொடுமை, அது பத்தி பேச ஆள் இல்ல. திருவண்ணாமலையில் நிலச்சரிவு, அது பத்தி பேச ஆள். தீராத மழை வெள்ளத்துல வடி நீர் குடிச்சு இறக்குறாங்க. அது மக்களோட அமைச்சர் பேசுறாரு. அவங்க மீன் சாப்பிட்டு ஸ்ரீகாந்த், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீகாந்த், உங்களுடைய இணைப்புல கோளாறு இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க, நம்ம பேசலாம். கலை, இப்போ அதிமுக மிக குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீதான கடுமையான விமர்சனங்களை இன்றைய செயற்குழு கூட்டத்தின் உரையில முதலமைச்சர் முன் வச்சிருக்கிறார். ரொம்ப தவறான வாக்கு சதவீத கணக்குகளை எல்லாம் சொல்றாரு. அதிமுகவுக்கு செல்வாக்கு உயர்ந்து விட்டதாக ஒரு கற்பனை கோட்டையை எடப்பாடி பழனிசாமி கட்டி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாததை ஊதி பெரிதாக்கக்கூடிய இதுல ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எங்க 200 சீட்டுக்கு மேல நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பாஜக இப்படி தானே சொல்லிச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் இதுதானே சொன்னாங்க, 400க்கு மேல கைப்பற்றுவோம். அவங்களுக்கு ஆதரவு ஊடகங்களும் அதுக்கு சமமாக பேசிட்டே இருந்தாங்க, ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி ரிசல்ட் என்னாச்சு? ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தானே அது வர முடிஞ்சிருக்கு.